திருச்சிற்றம்பலம். இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க, இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொளி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. ஓம் கண பச்சை வாலை புவனேஸ்வரி சித்தி பெற்று முருகு காக புசுண்ட தேனாமிர்தம் அருந்தி அருண பட்டினம் போல் உணர்ந்து கனகம்பட்டி மூட்டை வள்ளல் போல் வாழ்ந்து மாயதேவி பைத்தியம் அருளாம் நந்தி திருமூல காலாங்கி போகர் வழிகாட்டி அகத்தில் உள்ள சிவசூட்சமத்துள் ஒடுங்கு மனமே. இன்று நம் செவிக்கு விருந்து அருளாளர்கள் எத்தனை வகை உண்டு. குருவாய் இருந்து திருவருளை பெற்ற அருளாளர்கள் எத்தனை பெயரில் பொருந்தி உலாவிக் கொண்டு இவ்வுலகத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவோமா? அருளாளர்கள் எத்தனை வகை? வாருங்கள் பார்க்கலாம். 1. சித்தர்கள். 2. முனிவர்கள். 3. ரிஷிகள். 4. ஞானவான்கள். 5. பாரவான்கள். 6. நித்தியவான்கள். 7. சத்தியவான்கள். 8. யோகிகள். 9. நாதாக்கள். 10. பண்டாரங்கள். 11. உத்தமர்கள். 12. ஆழ்வார்கள். 13. நாயன்மார்கள். 14. பக்தர்கள். 15. முக்தர்கள். 16. வானவர்கள். 17. மகான்கள். 18. ஆச்சாரியார்கள். 19. ஆனந்தர்கள். 20. துறவிகள். 21. தவசிகள். 22. பிரம்மேந்திரர்கள். 23. பரமம்சர்கள். 24. தொண்டர்கள். 25. அடியார்கள். இப்படி 25 அருளாளர்கள் இருக்கிறார்கள். எப்படி எப்படி இருப்பார்கள் என்பதை சுருக்கமாக பார்க்கலாமா? 25 அருளாளர்களின் முதலில் நாம் காண இருப்பது மகான்கள். மகான்களை மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, மனிதனாக இருந்து முதல்ல மகானாக மாறணும். அப்புறமா நம்ம ஞானவானாக மாறலாம், சத்தியவானாக மாறலாம், நித்தியவானாக மாறலாம், சித்தராக மாறலாம். ஃபஸ்ட்டு மனுஷன்லேருந்து மகானாக மாற கற்றுக்கணும். அது எப்படி கற்றுக்கிறது? அது இறைவனர்களால் வாய்க்கணும். அந்த மாதிரி மகான்களில் 2 பேர் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா, மகான்கள் இருக்கிறாங்க, மனுஷனாக இருந்து மகானாக மாறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் குறிப்பிட்டு நம்ம சொல்லணுன்னாக்கா 2 பேர் எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னாக்கா, இறைவனின் அருளை பரிபூர்ணமாக பெற்றவங்க அவங்க. அதனால் அவங்க 2 பேரை நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது பாரதியார், மகாகவி பாரதியார். அந்த மகானை பற்றி தான். அந்த மகானை பற்றி சொல்லணுன்னாக்கா, அதாவது ஒரு பிராமணன் குடும்பத்தில் பிறந்துட்டு ஒரு பிராமணனாக ஆச்சாரமாக வாழாமல் மற்றவங்க எல்லா சாதி சனத்தோட பலதரப்பட்ட மக்களோட ஒட்டி உறவாடி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான் அவர். அதே போல் அவருடைய பாடலில் பல எழுச்சி புரட்சி அன்னையின் அருள் பெற்று அந்த பாடலை எல்லாருக்கும் கொடுத்தார். பலதரப்பட்ட மக்களும் அவருடைய பாடலை கேட்டு அந்த எழுச்சியோடு வந்தாங்க. வீட்டில் ஒடுங்கி இருந்த பெண்களெல்லாம் அந்த பாடலை கேட்டு வெளியே வர ஆரம்பித்தாங்க. ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கிய மகான் அவர். ஒரு மிகப்பெரிய பரிபூர்ண அருளை பெற்ற அன்னையின் அருளை பெற்ற மகான். அதாவது தன் வயிற்றுக்கு சோறு இல்லாவிட்டாலும் காக்கைக்கு குருவிக்கு சகல ஜீவராசிகளுக்கும் உணவு அளித்தவர் அவர். அப்பேற்பட்ட மகான். இவருடைய இறப்பு எல்லாரும் சொல்லுவாங்க, இப்பேற்பட்ட மகான் ஏன் அப்படி இறக்கலை அப்படின்ட்டு. அவருடைய இறப்பு எப்படின்னாக்கா, திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோயிலுக்கு முன்னால் யானையில் அவர் மிதிபட்டு இறந்தார் சொல்லுவாங்க.
அதுக்கு ஒரு காரியம் இருக்குது. ஏன்னா மத்த இடத்துல அவருடைய உயிர் பிரியல. காரணம் திருவல்லிக்கேணில இருக்கிற பார்த்தசாரதி பெருமானுடைய திருவடியில போய் அவருடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சது. இதுதான் உண்மை. அப்பேற்பட்ட மகான நம்ம புகழணும். இவர் ஒரு மகான். அடுத்த மகான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் கூட இருந்து வாழ்ந்தவர் தான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். என்னடா இவரு எல்லாரும் தெரியாத ஒரு மாரி என்ன இவரு இஸ்லாமியராச்சே, இவரு எப்படி மகான் ஆகலான்ட்டு. அதாவது மகான்களுக்கு மத வேற்றுமையே கிடையாது. மதத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்களாம் மகானா இருக்க மாட்டாங்க. இவரெல்லாம் மதத்துக்கு அப்பாற்பட்டவர். ஏபிஜே அப்துல் கலாம்லாம். அவர் எப்படி மகானாக்கா, வந்தார், வந்த வேலையை பார்க்கலாம் இல்லையா? ஆனால் அதை மீறிக்கிட்டு பார்த்தாரு. அதாவது கஷ்டப்பட்டு அவர் கல்வியை கற்றுக்கிட்டாரு. அந்த கல்வியை ஏழைகளுக்கு பயன்படுத்துன்னு சொல்லி அந்த கற்ற கல்வியெல்லாம் கற்பித்தார். ஏழை மாணவர்களுக்கெல்லாம் அப்போவே ஆசிரியராக பணிபுரியும் போது ஏழைகளுக்கெல்லாம் மாணவிகளுக்கெல்லாம் இலவசமாக புக்கெல்லாம் கொடுத்தவர் அவர். அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னுக்கு வந்து ஒரு விஞ்ஞானியாக மாறி, அதுக்கப்புறம் அவரை தேடி ஜனாதிபதி பதவி வருது. அலட்டிக்காமல் மனுஷன் அசால்ட்டாக போனார். டீ கடையில் டீயை குடிச்சிட்டு சரி ஜனாதிபதி ஆக்கிட்டாங்களா, சரி. அதாவது ஒரு அழட்டிக்கிற தன்மையே இல்லை. அதுக்கப்புறமா ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஜனாதிபதி மாளிகைக்கு உள்ளே போன உடனே எப்பேற்பட்ட அயல்நாட்டு அதிபர்கள்லாம் ஜனாதிபதி மாளிகைக்கு வந்தாக்கா நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதாவது சைனாக்காரங்க வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு தகுந்த விருந்து வைப்பாங்க. அமெரிக்காக்காரங்க வந்தாங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி விருந்து வைப்பாங்க. ஆனால் அப்துல் கலாம் ஐயா என்னைக்கு உள்ளே போனாரோ அப்பயே சமையல் கூடத்தில் இருந்து அசைவ உணவுகளெல்லாம் அகற்றணும். நம் நாட்டு பாரம்பரிய உணவு மட்டும்தான் எப்பேற்பட்ட அயல்நாட்டு அதிபர்கள் வந்தாலும் நம்ம பாரம்பரிய உணவை தான் வழங்கணும்னு சொன்னவர் அவர். உயிர் கொலையை செய்யக்கூடாதுன்னு சொன்னவர். எப்போவுமே கையில் மகான் திருவள்ளுவருடைய திருக்குறள் புத்தகம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் திருக்குறளை வாசிச்சுக்கிட்டே இருப்பார். எங்கே போனாலும் எல்லா பள்ளிகளுக்கு போனாலும் பிள்ளைங்களுடைய கல்வியை மேம்படுத்துறதுக்கு பேசுவார். கனவு காணுங்கள் சொல்லுவார். அப்பேற்பட்ட மகான் எல்லா கல்வியை இப்படி கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கணும் எல்லாம் ஒரு இடத்துக்கு போனாக்கா அந்த இடத்துல ஒரு பேசுகிறாரு அப்படின்னாக்கா திருக்குறளை வாசிக்காமல் இருக்கவே மாட்டார். திருக்குறள் தான் அவருடைய வாழ்க்கை புத்தகமே. அப்பேற்பட்ட ஒரு மகான். அந்த மகான் எங்கே அவர் உயிர் போச்சு அப்படின்னா, அவர் எதுக்காக வந்தார்? கல்வியை எல்லாருக்கும் போய் சேரணும், அவருடைய ஸ்பீச்சை எல்லாரும் கேட்கணும். அந்த மேடையிலே அவருடைய உயிர் பிரிஞ்சுது. இறைவனின் அருள் பரிபூர்ணமாக இருந்தனால்தான் அங்கேயே அவருடைய உயிர் பிரிஞ்சுது. அவரும் இறைவனின் ஆசையை பரிபூர்ணமாய் பெற்ற மகான். அவருடைய புகழ் வாழ்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா சத்தியவான்கள். அதாவது மகான்கள்லேருந்து இன்னும் அடுத்த படிக்கு வந்தவங்க. இப்படி சத்தியவான்கள் யாருன்னு பார்த்தா வச்சிங்களேன், சுருக்கமாக சொல்லணுன்னாக்கா ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரனுக்கு வந்த சோதனை யாருக்குமே வராது. அப்பேற்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கு அரசர். எப்போவுமே சத்தியத்தை தவறாமல் நடந்தவர். எப்போவுமே பொய் பேசாத ஒருவர். அவருக்கு எப்பேற்பட்ட சோதனையும் இறைவன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் நான் பொய் பேச மாட்டேன், சத்தியத்தை தான் பேசுன்னு சொல்லி நிலை நின்றவர் அவர். அதனால் மனைவியை இழந்த போதிலும் சரி, மகன் இறந்த போதிலும் சரி, சத்தியத்தையும் நீதியும் தர்மத்தையும் கடைபிடித்தவர். அதனால் இறைவனே கடைசியாக ஆட்கொண்டார் அவர். அப்பேற்பட்ட ஹரிச்சந்திரன் மகான். அவருடைய புகழ் வாழ்க. இந்த சத்தியவான் வரிசையில் அடுத்தது பாஞ்சாலி தேவி. அவங்க எப்படின்னா அக்னியிலே தான் பிறந்தது. அக்னியில் பிறந்ததுனால அவங்க இறையருளை பெற்றவங்க தான்.
சபையில எப்பேர்ப்பட்ட துன்பம் வந்த போதிலும், அவங்க அந்த இறை பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருள பெற்றதுனால, பொறுமைய காத்து, உலகத்த காத்து ரட்சித்தாங்க. எப்படின்னா, இவங்களுடைய அசிங்கம் எவ்வளோ பட்டாங்க. நெனச்சிருந்தா அந்த சத்தியவதி ஒரு செகண்ட் இந்த மொத்த பூமிய அழிச்சிருக்கலாம். ஆனா, அவங்க அழிக்கல. காரணம், அந்த ஒரு சத்திய வார்த்தைய எடுத்துக்கிட்டு, அவங்க சத்திய தேவியா வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு முழுசா கிருஷ்ணருடைய பரமாத்மாவுடைய பரிபூரண அருளை பெற்றவங்க அவங்க. அதனால தான் இன்னைக்கு கூட பாஞ்சாலிய வணங்குறாங்க. பாஞ்சாலி திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது அங்கங்கேயும். பாஞ்சாலிக்குன்னு ஒரு கோவில அமைச்சு வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு மிகப்பெரிய சத்தியவான். பாஞ்சாலியுடைய புகழ் வாழ்க! இந்த சத்தியவான் ஒரு சில இவங்களையும் நம்ம சேர்க்கலாம். சத்தியவான் சாவித்ரி. யமனிடம் போராடி தன் கணவரை உயிரை மீண்டும் வாங்கினவங்க. பரிபூரணமாக அவங்களுக்கும் ஈசனுடைய அருள் பெற்றவங்க. இந்த சத்தியவான் சாவித்திரியின் புகழும் வாழ்க! அடுத்தது இதிலிருந்து கொஞ்சம் மேம்பட்டு ஞானவான்கள். ஞானவான்கள்லாம் யார்? அவங்களும் நம்ம கூட வாழ்ந்தவங்க தான். மனிதனாக இருந்து, மகானாக வாழ்ந்து, சத்தியவானாக வாழ்ந்து, ஞானவானாக வாழ்ந்தவங்க. அவங்க எப்படி ஞானவான்கள் எப்படின்னா, குறிப்பிட்டு 2 பேரை சொல்லலாம். திருஞான சம்பந்தரை சொல்லலாம். திருஞான சம்பந்தர் குழந்தை பருவத்திலே வந்து அம்பாள் பசியோடு இருக்கும்போது பாலை கொடுத்தாங்க. இப்படி எத்தனை பேருக்கு வந்து பாலை கொடுத்துட முடியும்? அதனால் அம்பாளே வந்து பாலை கொடுக்கும்போது இயற்கையிலே அவங்களுக்கு ஞானத்தை உண்டாக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட ஞானவான் திருஞான சம்பந்தர். அவர் புகழ் வாழ்க! திருஞான சம்பந்தரின் புகழ் வாழ்க! இந்த வரிசையில், ஞானவான்கள் வரிசையில் அடுத்தது யாருன்னா, வள்ளல் திருவருட்பிரகாச ராமலிங்க பெருமான் தான். ஏன்னா, பசியாக இருக்கும்போது அண்ணி வெளியில் போயிட்டாங்க. அண்ணி போலவே வந்து அன்னையே வள்ளல் ராமலிங்க பெருமானருக்கு இலைய போட்டு சாப்பாடை பரிமாறி அன்பாக கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட அன்னையே வந்து சாப்பாடை பரிமாறும்போது எப்பேற்பட்ட ஞானவானாக இருக்கணும் திருவருட்பிரகாச பெருமான். அப்பேற்பட்ட அன்னை வந்து கொடுத்ததுனால அவரும் மிகப்பெரிய ஞானவானாக மாறினார். இப்படி இவரையும் சொல்லலாம். அடுத்தது குரு நம சிவாயர். குகை நம சிவாயுடைய சீடர். அவரும் போகிற இடத்துக்கெல்லாம் அன்னையோட கையில் தான் சாப்பிட்டார். பல பதிகம் பாடி, பாடலை பாடி, அம்பாளுடைய அழகை வர்ணித்து பாடி, அம்பாலே வந்து அவருக்கு உணவை கொடுத்தாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட குரு நம சிவாயர். ஏன்னா இவங்கெல்லாம் ஞானவான்கள். எப்போ வந்து அன்னையும் சரி, அப்பனும் சரி, அவங்களே வந்து உணவை கொடுக்குறாங்கும்போது ஞானவான்கள் மேலும் மேலும் படிநிலைக்கு உயர்றாங்க அவங்க. இப்படி எத்தனை பேருக்கு கொடுத்துட்டாங்க? கைவிட்டு விரல் விட்டு தான் சொல்ல முடியும். திருஞான சம்பந்தர், வள்ளல் ராமலிங்க பெருமான், குரு நம சிவாயர். இப்படி தான் விரலை விட்டு சொல்ல முடியும். அதனால் அன்னையின் அருளை பெற்றவங்க இவங்கெல்லாம். வள்ளல் ராமலிங்க பெருமான் புகழ் வாழ்க! குரு நம சிவாயர் புகழ் வாழ்க! இன்னைக்கு நம்ம பார்த்ததுல மொத்தம் 25 அருளாளர்களில் 3 அருளாளர்களை சொல்லியாச்சு. இனி அடுத்த தொடரில் மீதமுள்ள அருளாளர்களை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இப்போவே 14 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ரொம்பவும் டைம் வளர்த்தனாக்கா போரும் அடிச்சிடும். அடுத்த தொடரில் மிச்சம் இருக்கிற 23 அருளாளர்களை பற்றி பார்க்கலாம். எல்லாம் வல்ல அருளாளர்களின் அருளை பெற்று நோய் நொடியில் அற்ற வாழ்வும், நீண்ட ஆயுளும், நித்திய தேகமும், என்றும் இளமையுடனும், என்றும் பேரறிவுடனும், என்றும் பேரழகுடனும், சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும், நற்தொழிலும், நாகரீக வணிகமும், சிறந்த பணியும், உயர்ந்த பணியும், சர்வ சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் விரைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும். இந்த உலக
பொது அடியார்களின் வாழ்வில் குரு வாழ்க, குருவின் புகழ் வாழ்க, குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க. அன்னை வாழ்க, அன்னையின் புகழ் வாழ்க, அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க. தந்தை வாழ்க, தந்தையின் புகழ் வாழ்க, தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.